பேசலாம். திரு சந்திரசேகரன், அரசியல் தீர்வு இல்லைன்னா டிப்ளமேசி இதெல்லாம் கடந்து இது மக்களுக்கான விவகாரம், மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் இதன் மீது தொடர்கிறது. இப்படி பார்க்குறீங்க சந்திரசேகரன்? இது ஒரு நூற்றாண்டு பிரச்சனை ஆக்சுவலாக இந்த தண்ணீர் இதுன்றது. நீங்கள் இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட சிவகங்கையில் ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னாங்க. என்னென்னா, வைகை ஆற்று குறுக்க ஒரு தடுப்பணை கட்டுறாங்க, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சிவகங்கைக்குன்னு சொல்லி. இது எல்லா இடங்கள்லையும் உள்ளது தான். இது இன்டர்ஸ்டேட்டு, மாநிலத்துக்கு மாநிலம் அல்லது நாட்டுக்கு நாடு உள்ளது கூட நிறையா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பேச்சுவார்த்தையில் முடியாதது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கிருஷ்ணராஜ உடையார் மைசூரில், ஆமாம் இல்லை, கிருஷ்ணராஜ உடையார் கூட மைசூரில் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கேஆர் சாகர்னு அவர் பேரில் தான் அந்த அணையே இருக்குது. அவர் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவருடைய சொந்த செலவில் கட்டியிருக்காரு, அந்த அணையை கட்டியிருக்காரு. அப்போ கட்டக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டு அப்போவுமே வழக்கு நடந்திருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே வழக்கு நடந்து இது பாசன பகுதி விவசாயிகளை பாதிக்கக்கூடாது, பாசன பகுதிகளுக்கு தான் உரிமைன்னு கோர்ட்டு அப்போவே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு எவ்வளவு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அப்போ தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன 1924ங்கிறது அப்போ தான் இந்த அணையை கட்டுங்க நீங்கள். ஆனால் இவ்வளவு 75% நமக்கு தான் உரிமைன்னு சொல்லி தான் அப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அதை தொடர்ந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி பேச்சுவார்த்தை அப்படின்னு எடுத்தால் எம்ஜிஆர் குண்டுராவ் நடந்திருக்கிறது. கலைஞர் எடியூரப்பாவோட ஒரு இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிலை திறந்தாங்க, கவிஞர் சிலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அங்கே ஒரு பெரிய இணக்கமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அப்போ ஒரு கலவரங்கள்லாம் நடந்ததை பார்த்தோம். ஒரு கலவரம் கர்நாடகத்தில் நடந்ததை பார்த்தோம். கலைஞர் இங்கே ஒரு சிலையை, ஒரு கர்நாடக கவிஞர் சிலையை இங்கே திறந்து அங்கே திருவள்ளுவர் சிலையை திறந்ததெல்லாம் பார்த்தோம். ரொம்ப வருடமாக மூடி இருந்த சிலை, திருவள்ளுவர் சிலை அங்கே மூடி இருந்துச்சு. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஜெகதீஷ் ஷெட்டரை போய் பார்த்தாங்க. அப்போ தான் ஜெகதீஷ் ஷெட்டரை பார்த்த பிறகு தான் ஜெயலலிதா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இவங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் உண்ணாவிரதம் அந்த இதெல்லாம் நம்ம ஜெகதீஷ் ஷெட்டரை திறக்கவில்லை, இல்லை அவர் திறக்கலை. இதில் ஒரு கருத்து என்னென்னா, அந்த பள்ளியிலாதானயம்னு சொல்கிறாருல்ல, அதற்கு காரணம் பாஜகன்றதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நான் அரசியல் ரீதியாக பேசுகிறேன்றதை நினைக்க வேண்டாம், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக பொறுப்பு இல்லை. கேளுங்க, நான் ஒரு நிமிஷம் நான் சொல்ற விஷயத்துக்கு முக்கியமான விஷயம். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அந்த வாரியத்துக்கான உரிமைகள் முழுவதுமாக இருக்க வேண்டும்ன்றது. ஆனா இவங்க என்ன அமைச்சாங்கன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இந்தியால, ஆமாங்க, இப்ப இந்தியால பல ஆணையங்கள் இருக்குங்க. இதுல உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நர்மதா டிஸ்பியூட் வாரியம் இருக்குது. அந்த வாரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எந்தெந்த இதுன்றீங்க நீங்கள், மத்திய பிரதேசம், ஒரு குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு இடையே ஆணையத்துக்குரிய நீர் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த ஆணையம் என்னென்னா, எந்த மாநிலத்தையும் கேட்காது. அந்த அணையிலிருந்து அவர்களே பிரித்து, அந்த அணை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அந்த ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த ஆணையம் அந்த 4 மாநிலங்களுக்கும் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ, அந்த எவ்வளவு தீர்ப்பு வந்ததோ அதன்படி பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எந்த டிஸ்பியூட்டும் இல்லாமல் அந்த நர்மதா நதிநீர் ஆணையம் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் அது மாதிரி ஒரு ஆணையத்தை இவங்க அமைக்கலை அப்படிங்கிறது இந்த டிஸ்பியூட்டுக்கு முதல் காரணம். அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கு ஆதரவாகத்தான் பல செயல்களை செஞ்சுருக்காங்க. நீங்கள் இது ஒரு டிபிஆர், மேகதாது அணையே எடுத்துக்கங்க. ஒரு டிபிஆர் 2019 தயாரித்து கொடுக்குறாங்க. நிதின் கட்கரி அமைச்சராக இருக்கார். அதை வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாடெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு தான் அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க அதை ரிட்டர்ன் பண்ணல. அந்த டிபிஆரை அவங்க இப்போ கொடுக்குறதுக்கே அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்கக்கூடாது. டிபிஆரை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு, அப்ரூவல் இல்லாமல். அது அதே மாதிரி நீங்கள் சொன்னார் பிரதமரெல்லாம் தலையிட முடியாதுன்னு சொல்லி. 2 மாநிலங்களுக்கு இடையில் உள்ள எந்த தாவாக, நதிநீர் தாவாக இருந்தால் பாராளுமன்றம், பிரதமர் தலையிடலாம் என்று ஷரத்து இன்றைக்கும் இருக்கிறது. அதை என்ன பண்ணாங்கன்னா, 2012 ஒரு உதாரணத்துக்கு, 2012 இதே மாதிரி ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வறட்சி, எங்களுக்கு தண்ணி வேண்டும் சொன்னப்போ கர்நாடகா திறந்து விடலைன்னு சொன்ன உடனே மன்மோகன் சிங் அவர்கள் தலையிட்டு 9000 கன அடி வினாடிக்கு திறந்து விடணும்னு ஆணையிட்டு அது திறந்து விடப்பட்டதுங்கிறதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காங்கிரஸ் செஞ்சதுக்குன்னு சொல்கிறேன், நான் இங்கே அதையும் சொல்கிறேன். அதாவது ஒரு மாநிலம் அப்படின்னா லா, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு திறந்து விடணுங்கிறத சொல்லி அதை திறந்து விட்டாங்க. இல்லை, நான் சொல்கிறத முடிச்சிடறேன், நீங்கள் அப்புறம் கணக்கெல்லாம் கேளுங்க. அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது, இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது திரு விஜய் அவர்கள் செல்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம், ஒரு முயற்சி தான். நீங்கள் அவர்கள் மறுக்கலாம், அல்லது இது நடைபெறலாம், நடைபெறாமல் போகலாம். ஆனால்
ஒரு முயற்சியை எடுப்பதில் தவறில்லை. ஏனென்றால் ஒரு இதை பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது உலகத்தில் எதுவுமே கிடையாது. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது எதுவுமே கிடையாது. இன்னொரு இஷ்யூவையும் இங்கே ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு வந்தது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதுலேயுமே மத்திய அரசு எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இந்த காவிரி இஷ்யூ மட்டும் கிடையாது. கர்நாடகாவோட தென்பெண்ணை இல்ல தென்பெண்ணை ஆறு பிரச்சனையும் இருக்கு. தென்பெண்ணை ஆற்று பிரச்சனையிலும் நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது 2018 ஒரு வழக்கு போயிருக்கு. மார்க்கண்டேய நதியில் அவங்க துணை நதியான தென்பெண்ணையில் துணை நதி மார்க்கண்டேய அணை கட்டியிருக்காங்க. அதை எதிர்த்து நம்ம போயிருக்கோம், கேஸ் போயிருக்கோம். அப்பொழுதும் 2026 பிப்ரவரியில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக கொடுத்துருக்கு. இதற்கு ஒரு டிஸ்பியூட் வாரியம் ஒன்று அமைக்கணும், இதற்கு ஒரு நதிநீர் வாரியம் அமையுங்கள்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. இறுதி தீர்ப்பு நீங்கள் கவனிங்க. உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. கொடுக்கப்பட்டு விட்டோன்னா அதை அமைக்கிறதுக்கு முன்னாடி இப்பொழுது இன்றைக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் தலையிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு தனியாக நம்ம ஒரு வாரியம் அமைக்க வேண்டாம். ஏற்கனவே கோவாக்காக ஒரு நதிநீர் வாரியம் இருக்கு, மகதாயி நதிநீர் வாரியம்னு இருக்கு. அதோடு இந்த டிஸ்பியூட்டையும் இணைத்திரலாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு குழப்பத்தை அவங்க எதற்காக அந்த நகர்வு எதற்கு என்று தெரியல. எதற்கு என்று எனக்கும் தெரியவில்லை. என்றால் இன்றைக்கு தான் அது வந்திருக்கு. வந்த உடனே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஒரு ரெண்டு மாநிலத்துக்கும் இது சம்பந்தமா ஏன் அதில் இணைக்கக்கூடாதுன்னு கேட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, நமக்கும் கர்நாடகாவுக்கும் தென்பெண்ணை நதிநீர் பிரச்சனையில் ஒரு வாரியம் அமைக்க சொல்லுது. ஏன் அமைப்பதில் என்ன சங்கடம் இருக்கும்? இன்னும் காலம் தள்ளுறதுக்கு தான் அது உதவும். நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு வழக்கு மறுபடியும் போகும், அது ஒரு ரெவ்யூ இருக்கும். இதில் மத்திய அரசு ஒரு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறதுன்றது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு ஒன்று. இதில் மோடி இவர்களோ தலையிடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. ரெண்டு இடத்துலையும் டிஸ்பியூட் இருக்கிறப்ப, இந்த வாரியம் பல்லில்லாத வாரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறப்ப தலையிட்டு இந்த நேரத்தில் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பிப்பதற்கான உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, ஆணையத்தோட நிறைய சட்ட போராட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு ஒரு பிரதமர் தலையிட்டு நீங்க தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு. இல்லை என்றால் வாரியத்துக்கு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வரணும். நீங்க அடுத்தது இல்லை என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி அந்த வாரியத்துக்கு உரிமை கொடுக்கணும். நீங்க வாரியம் டேக் ஓவர் பண்ணணும், வாரியம் திறந்து விடும். அது சாத்தியமா? அதுதான் சரியா? அது பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குமா? அதுதான் சொன்னேன். நர்மதா நதி நீர் பிரச்சனை இல்லாமல் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்க 4 ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நீங்க நம்ம மேகதாது அணையை பத்தி பேசிட்டு இருக்கோம். மேகதாது அணையோட 4 அணை ப்ரப்போசல் போனுச்சு தெரியுமா? மேகதாதுன்றது அணை கிடையாது, வெறும் நதிநீர் சம்பந்தமான அணை கிடையாது. அது ஒரு மின்திட்டத்தோடு சேர்ந்து தான் ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. அதோட சேர்ந்து இன்னொரு 4 அணைகளுக்கு கொடுக்குறாங்க. அதுல ஒன்று ராசிமணல் காமராஜர் 1961 அடிக்கல்லே நாட்டி இருக்கிறார். இன்னும் நம்ம ஏரியால கட்டுற. ஆனா இது வித்தே அதிகம். நீங்க ராசிமணல் பாத்தீங்கன்னா 100 அடிக்கு மேல வித்தே அதிகம் உள்ள இடத்துல ஒரு பெரிய ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வித்து இருக்கு. இந்த இடத்துல கட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு மேகதாது என்பது ஒரு 100 அடி கம்மியா உள்ள இடம் தான். இவ்வளவு பிரச்சனை இருக்கு சந்திரசேகர். இப்போ முதலமைச்சர் போகிறார். சரி, இது ஒரு முயற்சி இல்லை, நான் இந்த முயற்சி முன்னெடுக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதுல டிடிஎஸ் சொன்ன மாதிரி கூட்டணி கணக்கு வழக்குகள் இல்ல, இதுல கூட்டணி ஒரு அரசியல் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் இதை உறுதியா மீட்டெடுத்து விடுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, நம்பலாமா? இல்லங்க, ஒரு நம்பிக்கை தாங்க. அதான் சொல்றேன். உலகில பேச்சுவார்த்தையால் நடக்காத எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே முடியாதது எதுவுமே கிடையாது. பேச்சுவார்த்தையில் ஒரு தடவை கூட சொல்லுவாங்க, இந்த விவகாரத்தை அப்படி பார்த்துடலாமா, நம்ம பேச்சுவார்த்தை பார்க்க முடியும். அதுக்கு தான் ஒரு சின்ன இஷ்யூ ஒண்ணு நம்புவோன்ற. நான் என்ன சொல்றது, எம்ஜிஆர் அவர்கள் ராமகிருஷ்ண ஹெக்டே இருந்தப்போ ஒரு தடவை இது மாதிரி தான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று சொல்லும் பொழுது ராமகிருஷ்ண ஹெக்டே என்ன பண்ணியிருக்காரு, அங்கு திறந்து விட தயாராக இல்லை. அந்த நேரத்தில் திறந்து விட தயாராக இல்லை. அப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சப்ப என்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மெயின்டெனன்ஸு அணை மெயின்டெனன்ஸ் இவ்வளவுதான் தண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திறந்து விடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னாருன்னு எனக்கு ஒரு தகவல். ஒரு சிறிய அளவில் மழை வந்தது, இயற்கையாக வந்தது அப்படின்னா தகவல். ஆமா, இப்படின்ற ஒரு தகவல். இது மாதிரி எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ உள்ள மீடியா ஊடகங்கள்லாம், நீங்க ஊடகங்கள்லாம் இல்லைன்னா தானாவே அது ரெகுலரா திறந்து விட்டுட்டே இருக்கலாம், இது நடந்துகிட்டே இருக்கும்.
நீங்க இத்தனை இந்த டிஎம்சி இந்த நாள்ல இப்ப திறக்குதுன்றது ரெகுலரா அனௌன்ஸ் பண்றாங்க. அது ஓப்பனா இருக்கிறது சில சமயங்கள்ல இதாவும் இருக்கு. மீடியாலனா ஜூன் 12 தெரியாம போயிருக்கீங்களா? இல்லங்க, ஜூன் 12 தெரியாம இருக்காது. நான் சொல்றது ஒரு அணையில இப்ப கர்நாடகா தமிழ்நாடு திறந்து விடுறாங்க, அணை திறந்து விடுறாங்க. அது வந்து ஒரு டெய்லி உள்ள ரொட்டீன் இஷ்யூ. நீங்க ஹோட்டல்ல டிஃபன் போடுறாங்கன்னா காலையில என்னென்னு இருக்கு, அது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி அதுல போய் நம்ம இஷ்யூவை கிளப்ப போறது இல்லை, ஏன் இன்னைக்கு இது இல்லை அப்படின்னு கேட்க போறது இல்லை. அது மாதிரி அது ரெகுலரா ரொட்டீனா நடக்கிற விஷயங்களா இருக்கணும். அதற்கு நீங்க அந்த வாரியத்துக்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். நீங்க அந்த இப்ப வந்து என்ன பண்றாங்க, அவங்க உத்தரவு போட்டாலும் திறந்து விடுற உரிமை வந்து கர்நாடகாட்ட இருக்கு. அதனால தானே முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க அந்த வாரியத்துக்கான உரிமையை கொடுங்க, அந்த அணையை டேக் ஓவர் பண்ணுங்க, அணையை வந்து வாரியத்திட்ட ஒப்படைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க திறந்து விட்டு போறாங்க. ஆணையம் நீதிமன்றத்தின் உத்தரவு ஒரு புறம் சந்திரசேகரன், அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் நினைத்தால் திறந்து விட முடியுமா முடியாதா? இல்ல, அந்த மாநில முதலமைச்சருக்கு உள்ள நிர்பந்தங்கள் இருக்குல்ல. இல்ல அதெல்லாம் விட்டலாம். இதுதான் நினைத்தால் திறந்து விட முடியுமா முடியாதா? நீங்க நினைத்தால் திறந்து விட முடியும், திறந்து விட முடியும். அப்ப அதை நோக்கி நகர்கிறார் முதலமைச்சர். அதுதான் பாசிட்டிவா எடுத்துப்போம், கண்டிப்பாக பாசிட்டிவா எடுப்போம். நம்ம பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, அது எந்த முறையில் எப்படி திறந்து விடுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு எந்த விதமான கேள்வியும் கிடையாது. வந்தால் சரி, நமக்கு வந்து தீர்வு தான் கடைசியா வேண்டியது தீர்வு. இப்ப எல்னினோனால எல்லா இடத்துலயுமே பிரச்சனைன்றாங்க. நீங்க நதிநீர் பிரச்சனையில எல்லா இடங்களிலும் வெள்ளமோ புயலோ காலம் மாறி வர்றதை நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் இங்கு இல்லை, உலகம் ஃபுல்லாக இது நடந்துகிட்டு இருக்கு. எல்னினோ பிரச்சனைனால சாதாரண வெயில் காலத்தில் கூட வெள்ளம் வர்றதெல்லாம் பல காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். வெனிசுலாவில் புயல் வந்து இல்லாத நம்ம வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வெள்ளத்தில் தவிக்கிறத பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இதில் இந்த நேரம் வந்து இட் இஸ் அ ரைட் டு டேக் அ டிசிஷன் ஃபார் இது ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கூட நான் அந்த அரசு மாநிலம் எடுக்கணும். ஒத்துழைக்கிறது இல்லையோ இயற்கை ஒத்துழைக்கணும். ரெண்டாவது நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறத நோக்கி நாம் நகரணுங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நம்ம யோசிக்கணுங்கிறதும் எல்லா அரசியல்வாதிகளும் அல்லது எல்லா ஆட்சியாளர்களும் யோசிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு அடுத்த இலக்கு. ஆமா, நம்ம முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். நம்ம பேசலாம். சந்திரசேகரன், திரு சந்திரசேகரன், தாக்கம் இருக்காது அப்படின்னு தான் எக்ஸ் மற்றும் வலையொலியில் அதிகமான பேர் பதிவிட்டிருக்கார்கள். காவிரி உரிமை மீட்கும் அப்படின்றதும் எக்ஸலத்தில் 50 விழுக்காட்டினர் பதிவிட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம். சந்திரசேகர், வந்து என்னன்னா, நீங்க கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை என்பது சரியானபடி செல்லாததுனால இந்த இது கரெக்டா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்பிக்கை தானே. ஏற்கனவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப இப்போ கோர்ட்டில் வேற வழக்குன்னு இருக்கு. அங்கே கர்நாடகாவில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து தண்ணீர் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இல்லை, 50% வாட்டர் தான் எங்கள் ரிசர்வாயர் இதிலெல்லாம் இருக்குது, அணைகள்லாம் இருக்குது, அதனால் கொடுக்க முடியாதுன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் திறந்து விட்டோம், இல்லை கொடுக்குறோம், ஏதோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் திறந்து விட்றோன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னால் கூட அது அங்கே பாதிப்பு ஏற்படலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அங்கு அதாவது கர்நாடகாவில் எல்லோரும் சேர்ந்து பண்ணிடுவாங்க. இங்கே கூட சில சமயங்களில் அரசியலில் பிரிந்து நிற்கிற மாதிரி தெரியுது. இப்பொழுது உள்ள சுச்சுவேஷனில் கொஞ்சம் பிரிந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அரசியல் கட்சிகள் தனித்தனியாக அறிக்கை விடுறாங்க, தனித்தனியாக வேற இப்போ எல்லாரும் பேசுறது அங்கு காங்கிரஸ் இருக்கு, இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இது காங்கிரசுக்கும் தண்ணீர் வேண்டும் என்ற இடத்தில் ஒன்றிணைகிறார்களோ இல்லையோ, தண்ணீர் தரமாட்டோம் என்ற இடத்தில் ஒன்றிணைவார்கள். தண்ணீர் தருவது மட்டும் கிடையாது. கர்நாடகாவில் பல விஷயங்கள்ல ஒற்றுமையா செயல்படுறதை நான் பார்க்குறேன். பல விஷயங்கள்ல நீங்க எல்லோரும் மொத்தமா அனைத்து எம்பிக்களும் போய் பிரதமரை பார்க்கறதா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து பிரதமரை பார்த்து மனு கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது போராட்டங்களாக இருக்கட்டும். அந்த கோரிக்கை தான முன்வைக்கிறார் முன்னாள் முதலமைச்சர், அதை முன்வைக்கிறார். அப்ப அதை செய்யலுமே, அதை செய்யலையே. இல்ல, கோரிக்கைகளாக வைக்கிறதுன்றது வேறு. இல்ல கோரிக்கைகளாக வைக்கிறதுன்றது வேறு, தனித்தனியாக. ஆனா பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்களையோ அல்லது மொத்தமாக எல்லா எம்பிக்களும் சென்று கோரிக்கை விடுப்பதோ அது தனி. அது வந்து எப்பொழுதுமே கர்நாடகாவில் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் சில சமயங்கள்ல அது மாறுபடுதுன்றதை பார்க்குறேன். நம்ம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கோம், சில சமயங்கள்ல எல்லா எம்பிக்களும் போய் அந்த மாநில கொடியின் கீழே அந்த உணர்வுகளை தூண்டுறது, உணர்ச்சிகளை தூண்டுறது வந்து அங்கே கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அந்த கன்னட மொழி உணர்வாக இருக்கட்டும் அல்லது மாநில உணர்வாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இங்கு நம்ம மொழி உணர்வுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை, அந்த காலத்தில் இருந்து இருக்கிறது. புரியுது, பொலிட்டிக்கல் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்ல ஒரு விஷயம், அதை சொல்கிறேன். அதனால் இப்போ போகிறதுன்றது வந்து நீங்கள் ஒரு ஜெஸ்டர், கண்டிப்பாக அது மாதிரி நடக்கணுன்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் அதான் உலக அளவிலேயே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைன்றது எதுவுமே கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக இந்த மாதிரி பேசுகிறப்ப அது நல்லபடியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நம்ம அவரை நினைப்போம். அவ்வளோதான், நம்புவோம்.